நண்பர்களுக்கு வணக்கம். வானவில் நாராஜ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்கே ஒரு சாம்பிள் படம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ரீஃபைன் மாஸ்க் பயன்படுத்தி செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணுவோம். குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த செலக்ட் சப்ஜெக்ட் வரும். இந்த செலக்ட் சப்ஜெக்டை கிளிக் பண்ணி நான் முதல்ல சப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிடுவோம். முதல்ல சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் போயிடுவோம். போனோம் அப்படின்னா இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், மேலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், பிளாக் மோடில் வச்சுக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் வச்சுட்டு ரீஃபைன் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அவுட்டரில் ஹேரில் மட்டும் நான் ப்ரஷ் பண்ணுறேன். அப்படி இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் 0 வச்சுக்கிறேன். நியூ லேயர் வித் லேயர் மாஸ்கில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக லேயர் வந்துடும், பர்ஃபெக்டாக வரும். அதுதான் இந்த செலக்ட் மாஸ்கோட பியூட்டியாக தான். நமக்கு பேக்ரவுண்ட் வேறு டார்க்காக இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் ஹேர் வந்து வெளியில் வந்துடும், ஹேர் செலக்ட் ஆகிடும். கீழே இருக்கிறத ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிக்கணும். செலக்ட் மெனு போயிட்டு மாடிஃபைல எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கொடுக்கணும். கொஞ்சம் சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் வெளியில் தள்ளி செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, எடிட் மெனுவில் கண்டென்ட் அவர் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய சப்ஜெக்ட் அதில் இருக்காது. ஸோ இப்போ நம்ம பிளர் பண்ணோம் அப்படின்னா அந்த அவுட்லைன் வந்து தெரியாது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் காஷன் பிளர் இதில் பண்ணிங்கன்னா அந்த அவுட்லைன் தெரியும் பின்னாடி. பட் இதில் நம்ம என்ன பண்ணோம், பிளரில் போயிட்டு பிளர் கேலரியில் ஃபீல்டு பிளர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்ஸில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல்டு இருக்கும் அதில். ஸோ அந்த பிளர் டூலில் போயிடுறேன் நான். பிளர் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா லென்ஸில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடக்கும். இது ஒரு அமேசிங்கான டூல் இது. இப்போ நான் எஃபெக்டில் போயிட்டு லைட் பொக்கே, அந்த பொக்கே எஃபெக்டை நம்ம அதில் கொண்டு வந்துடலாம். ஒரே இடத்துல ரெண்டுமே நடக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பொக்கே எஃபெக்ட் வேணும்னாலும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பிளரோட அமௌண்ட்டு கூட்டும் போது தான் உங்களுக்கு பொக்கேயோட சைஸ் பெருசாகும். பொக்கேயோட கலர் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட்டோட இன்டென்சிட்டி, லைட் பொக்கேயோட இன்டென்சிட்டி நீங்கள் கூட்டுறது கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப் இது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.